ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புகளே. குட் ஈவினிங்னு எனக்கு ஃபார்மலாக தான் சொல்ல முடியுதுங்க. டெஃபினட்டாக இது குட் ஈவினிங் கிடையாது, பேட் ஈவினிங் தான். பேட் டே ஆக்சுவலாக. அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை பற்றி தான் பேசுகிறேங்க. மத்தியானத்துலேருந்து நான் அதை டிவி வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஏதோ பேசணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் எதுவுமே எனக்கு மைண்டில் இல்லை. இந்த ஆக்சிடென்ட் பற்றி தான் என்னோட மனசு ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குது. 242 பேர், 2 பைலட்டு, 10 க்ரூஸ், கேபின் க்ரூஸ் போக பேசஞ்சர்ஸ் வந்து ஒரு 230. அது ஃப்ளைட்டில் இருந்தவங்க யாருமே உயிரிழக்க சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி நியூஸ் வருதுங்க. அது போக வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து விழுந்தது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்கிறதுனால அங்கே உள்ள மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் சாப்பிட்ருக்கும் போது லஞ்ச் டயத்தில் விழுந்ததில்ல, அதில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ டெத் போல் வந்து 300க்கு மேலே வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. எனிவேஸ், பைலட் வந்து ஆக்சிடென்ட் சமயத்தில் வந்து இந்த மேடேன்னு 3 வாட்டி சொன்னால் வந்து ரொம்ப எமர்ஜென்சி சீரியஸு அப்படின்ற மாதிரியும் அர்த்தம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன மேடேன்னு சொல்லும் போதெல்லாம் நியூஸில் எனக்கு பேடேன்னு தான் காதில் விழுந்துட்டே இருக்குதுங்க. இறந்து போன எல்லாருக்கும் அஞ்சலி செலுத்துறதை விட வேறு என்னங்க நம்ம செய்ய முடியும்? பட் என்னோட இது உண்மையிலே இறந்து போனவங்கள விடங்க, இது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி ஒரு 3 நிமிஷத்துலேயே 4 நிமிஷத்துலேயே இது ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. ஃப்ளைட்டில் வந்து ஃபியூயல் நிறையா இருந்திருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபயர் வந்து உடனே ஆளுங்களை வந்து டக்குன்னு இதாக்கி விட்டுருக்கோம். ஸோ அவங்க உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, என்ன நடக்குதுன்னு ரியலைஸ் பண்ண முன்னாடியே அவங்களுக்கு வந்து இதாக இருந்திருக்குங்க, சாவு வந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்கள பிரிஞ்ச உறவுகள், நட்புகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் எவ்வளோ வேதனையாக இருப்பாங்க. எனக்கு அதுதான் எனக்கு அவங்கள நினச்சி தான் வருத்தம் இருக்குங்க. இறந்து போனவங்க ஒரு செகண்டில் இறந்து போயிட்டாங்க. ஒரு நாளும் அவங்க இல்லாத வாழ்க்கையை ரொம்ப நெருங்கின உறவுகள் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிற ரொம்ப வார்த்தைகளில் சொல்ல முடியாத துயரத்தில் இருப்பாங்க. இது என்ன மாதிரி டிசைனே தெரியலைங்க. நேச்சருடைய இதுவே வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சயின்டிஸ்டாக இருக்கட்டும், நம்ம பழைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது வச்சுக்கிறாங்க, ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிறாங்க. பட் இந்த மாதிரி வர நேச்சுரல் கேலாமிட்டிஸு, இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்ஸு, இதுகளுக்கெல்லாம் வந்து எந்த ஃபார்முலாஸும் கிடையாது. அதாங்க, காலைல எந்திரிச்சோம்னா நைட்டு திருப்பி வந்து பெட்டில் வந்து படுப்போமான்னு தெரிய மாட்டேங்குது. நைட்டு பெட்டில் படுத்தா காலைல உயிரோட எந்திரிப்போமான்னு தெரிய மாட்டேங்குது. இடப்பட்ட காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகள். நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கே அது வந்து இதெல்லாம் நினச்சே இருக்க மாட்டேன் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது. பட் நெக்ஸ்ட் மொமெண்ட்டு நான் அதை ரிலைஸ் பண்ணி ஈஸியாக போவேன். ஸோ நாளைக்கு ஈஸியாகிடுவேன். See you tomorrow. Bye bye. Take care.